ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், இதிலே நம்ம 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்களா? கவலைப்படாதீங்க. நீதி நிமித்தமாக உங்களுக்கு அநேக வேதனைகள் வரும். நீதியின் பாதையிலே நடக்கும் பொழுது அநேக உபதிரவங்கள் வரும், அநேக கஷ்டம் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக அவமானங்கள் வரும். நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்களாம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலே அவர் நீதியின் நிமித்தமாய் அவர் செய்த எத்தனையோ அற்புதங்களுக்கு முன்பதாக அவரை காட்டி கொடுத்து, அவரை சிலுவையில் அடித்து, அவரை கேவலப்படுத்தி, அதே போலவே இன்றைக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். அவர் நீதி நிமித்தம் துன்பப்பட்டார். துன்பப்பட்டவுடனே பாருங்க, அவர் பாக்கியவான்களாய் மாறும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீதி நிமித்தம் உனக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் சரி, நீ கலங்காது திகையாது, நானே உனக்கு தேவனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நீ நினைக்கும் பொழுது அவர் நமக்காக அடிக்கப்பட்டவராய் இருந்தார். எதற்காக என்றால், நீதி நிமித்தம் அவர் செய்த அநேக காரியங்கள் இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதி நிமித்தம் நீ துன்பப்படுகிறாயா? நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான்கள். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியதாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே, நீதி நிமித்தம் ஆண்டவரே துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது. சுவாமி ராஜா, நீரே துணையா இருந்து நீதி நிமித்தம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ, அவர்களுடைய ஜபத்தை நீர் கேட்டு பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.